விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தோமாவை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிற. காணாது இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் என்னை விசுவாசிக்கிறாங்கல்ல, அவங்க தான் பாக்கியவான்களா இருக்க போறாங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணோமா? நீங்க அந்த விசுவாசிகளை என்று கண்டுபிடிப்போமா? எங்கள் அன்பின் தேவன்கிட்ட ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ண போறீங்க? என் இருதயத்தை திறந்து கொடுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, சத்திய வசனங்களை கேட்க என் ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, எந்த சிந்தனை இல்லாம இந்த கொடுக்கப்பட்ட வேத பகுதியை நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே, வசனத்தின் தெளிவு, வசனத்தினுடைய சாரம் மக்கள் மத்தியில் இறங்கி வரட்டும்ப்பா. ஆண்டவரே, இந்த என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாது இருக்கிறவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. என் ஜனங்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் மாறணும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு நீங்க கிருபத்தாங்க. வசனத்தை நீங்க எங்களோடு போதிங்க. ஆண்டவரே, நல்ல போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நீங்க பேசினா மாத்திரம்தான் ஜனங்கள் உயிர் மீட்சி அடைவார்கள். ஜனங்கள் உயிர் மீட்சி அடைந்து வசனத்திலே ஆண்டவர் ஜனங்கள் கட்டப்பட தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் வசனத்தை நம்ம கேட்க போறோம். இந்த வசனம் நீங்க வாசித்த வேத பகுதி, தோமா கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பல. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டாரு. அந்த உயிர்த்தெழுதல் போது தமிழ் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும் போது தோமாக்குள்ள சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அது உண்மைதானா, அது சரியாயின்னு சொல்லி அவரை பார்க்கறது மாத்திரம் இல்லை, அவரை தொட்டு பார்க்கறான், அவர் காயங்களை தொட்டு பார்க்கறான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் விழாவில் என்ன பண்ணுறான், கையை விட்டு அளவுக்கு பார்க்குறான். அந்த விழாவில் குத்தப்பட்ட அந்த ஈட்டி எடுத்தெல்லாம் பார்க்குறான். அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது இயேசுவின் உயிர்த்தெழுதலை. அப்போ இயேசு அந்த உயிர்த்தெழுதல் காட்சி கொடுத்த பிறகு அந்த காயங்களை காட்டுகிறார், அந்த விழாவை காட்டுகிறார், பாதங்களை காட்டுகிறார். நான் நிச்சயமாக உயிர்த்தெழுந்தேனப்பான்னு சொல்கிறாரு. அப்போ அவன் விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. அவன் விசுவாசித்த பிறகு, நீ என்னை நேராக பார்த்தே விசுவாசிக்கிறத பெருசாக நினைக்கிற ஒரு கூட்டம், என்னை என்னது காணாத ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் என்னை விசுவாசிக்கும் பாரா அப்படிங்கிறாரு. அந்த கூட்டம் யாருங்க? நாம தான். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தும், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு நம்ம கூட இருக்கிறான்ற நம்பிக்கை அற்றுதான் இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னை கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான். இப்ப இங்க இருக்கிற ஒரு 100 பேர் இருக்கீங்க, 100 பேருக்கு மேலதான் இங்க இருக்கீங்க. இன்னைக்கு 100 பேருக்கு மேலதான் இருக்கீங்க. 100 பேர்லயும் எத்தனை பேர் காணாத விசுவாசிக்கிறீர்களோ அவங்க தான் பாக்கியவான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கிறிஸ்தவம் விசுவாச குடும்பம், தேவ பிள்ளை ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கீங்கல்ல, நீங்க யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் விசுவாசிக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முடியவே முடியாது. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, சந்தேகமும் இல்லைங்க. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுனால ஆசீர்வாதம் வர வராது. ஒரு மனிதன் கடவுளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். நாம யாரையுமே விசுவாசிக்க முடியாது, நம்ப முடியாது. ஏசப்பாவை மட்டும்தான் என்ன பண்ணணும்? நம்பணும். நீங்க ஏசப்பாவை நம்பாம இந்த இடத்துல ஒரு மனிதனை நம்பியோ, இந்த இடத்துல ஒரு பாஸ்டர் நம்பியோ, இந்த இடத்துல வேற யாரையோ நம்பியோ சும்மா வந்துட்டு போனா அவங்களுக்கு என்ன இடம் இல்லை, பரலோகத்திலும் இடம் இல்லை, கிறிஸ்தவ ஆலயத்திலையும் இடம் இல்லை. ஏன்னு சொன்னாங்க, ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரு அஸ்திபாரமான ஒரு விஷயத்தை போடலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிது சாக்கிரமத்தை பெறுகிற நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம், விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படின்னு வேத நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகம், அதாவது 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்களேன். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே இல்ல, நான் சொல்ற வசனம் 6 வாசிங்க பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல், கவனமா கேளுங்க, பின்னாடி இருக்கவங்களா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு மனிதன் விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல அன்பா இருக்கிறேன், தேவன் மேல பாசமா இருக்கிறேன், தேவன் மேல நேசமா இருக்கிறேன்னு சொல்றதுலாம் பொய்யா இருக்குமா? விசுவாசம் இல்லாமல் சொல்வது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில் ஒருத்தன் சேர வராம இருங்க, சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் என்ன பண்ண, அவர் இருக்கிறார் என்பதை
அவர் தம்மிடத்தில் தேடுகிற மனிதருக்கு அவர் யாரெல்லாம் கடவுளை தேடுகிறார்களோ புரிஞ்சு கொள்ளுங்க, அவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். தம்மை தேடுறவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார் அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏனென்றால் தம்மை தேடுகிற மனிதர்களுக்கு அவர் என்ன பண்றார்? விடுதலையை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? தேவனை விசுவாசிக்கிறவங்க தான் கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்கள் இல்லையா? விசுவாசத்தை குறித்து நீங்க பேசிருக்கீங்க, விசுவாசத்தை குறித்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, விசுவாசத்தை குறித்து நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு, விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் விசுவாசம் 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 சொல்லுவாங்க. பாத்தீங்களா? நான் விசுவாசி, நான் விசுவாசம், நான் விசுவாசி, நான் விசுவாசம், நான் விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. விசுவாசம் என்றால் என்ன? நீங்க நிறைய நம்பிக்கை யாரும் சொன்னீங்களா? விசுவாசம் என்றால் நம்பிக்கை. விசுவாசம் என்றால் நம்பிக்கையா? இல்ல, நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கை என்பது இயேசு வருகிறார் என்பதை காத்திருப்பது நம்பிக்கை. விசுவாசம் என்பது அந்த நிமிஷமே. அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாலான ஒரு ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்வார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே கர்த்தர் வஸ்திரத்தை தொட்ட உடனேயே தன் சரீரத்திலே அந்த உதிரப்போக்கு நின்றதை உணர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 100க்கு அதிபதி என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான், நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்லன்னு சொல்லும் போது அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த வீட்டில் அவன் சுகமாயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்தின் பட்டியலை எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தின் பட்டியலை கொடுத்திருப்பார் ஆண்டவர். இப்ப ஏன் அந்த விசுவாசத்தை குறித்து பட்டியல் கொடுத்திருக்காங்கன்னா, இப்படிலாம் விசுவாசத்தோடு பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி விசுவாசம் என்னது? ஜுரத்துல வந்தோன்னு ஜெபம் பண்ண விசுவாசம் என்பது வேறு. அதனாலதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுக்கு உறுதியும். நம்புறவர்களுக்கு அது என்னவா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். நம்புறவர்களுக்கு அது உறுதியான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். காணப்படாதவைகளுக்கு என்னவா இருக்கா? அது நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே முன்னோர்கள் என்ன பெற்றாங்க? ஆனா ஆண்டவரை அவங்க பார்க்கல, வார்த்தையை மட்டும்தான் கேட்டாங்க. ஆண்டவரை பார்க்கல, வார்த்தையை கேட்கிறாங்க. அவர் சொல்லின்படி போறாங்க, அவர் சொல்லின்படி வாழ்றாங்க, அவர் சொல்லின்படி நிக்கிறாங்க. இதுதான் அவங்க கேட்கிறது. அல்லேலூயா. முன்னோர்கள்னா யாரு? முன்னோர்கள் யாரு? முன்னோர்கள் பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டியலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முன்னோர்களை கர்த்தர் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். அந்த முன்னோர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோர்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு என்னோடு கூட என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் பேச போகிறார். கவனிங்கம்மா, தயவு செய்து இந்த சபையை பொறுத்த அளவுக்கு நீங்க வசனத்தை கேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. உங்க தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க எதுலையுமே உறுதியா இருங்க. எங்க போனாலுமே ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் கத்துக்குங்க. இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டா இதுலயாவது உண்மையா இருப்போமே. பல தெய்வங்களை வழிபட்ட நாம் உண்மையா இல்லாமல் போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் உண்மையா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உண்மையா இருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். கொஞ்சம் சோதித்து அறிஞ்சு கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள். சும்மா வேலை இல்லாம நீங்களும் உட்காரல, வேலை இல்லாம நாமளும் சபையை நடத்தலை. இன்னைக்கு சபைலாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. காலத்துக்கு கட்டாயத்துக்குமா சும்மா சபையை வச்சுக்கிட்டு அல்லேலூயா பேசிக்கிட்டு ஆராதனை நடத்திக்கிட்டு கடினமான வார்த்தைகள் இல்லை, சமயம் வாய்த்தாலும் வாக்கியாவிட்டாலும் திருவசனம் போதிக்கப்படுறதில்ல, மக்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு மக்களை வச்சு அது பண்ணுறதுலாம் இங்கே எல்லா இடமே இல்லை. வசனத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறான்? காணிக்கை கொடுக்க போகிறீங்க. வசனத்தின்படி நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க. இங்கே யாரையும் வஞ்சித்து யாரையும் பண்ணுறதுலாம் இங்கே இடமே இல்லை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஒன்று ஆற்றுல ஒரு கால், இல்லை சேத்துல ஒரு கால், இல்லை ரெண்டுலையும் வித விதப்பாங்கன்னா ஆண்டவராக தேவன் ஒன்று வாந்தி பண்ணி போட்டுருவார். இங்கே சால் சாப் சொல்ல இடமே இல்லை. அதுக்கு இதுக்கும் பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் நேர்மையான காரியங்களை கர்த்தர் வருகையின் பொழுது, கர்த்தர் வருகைக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்றார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், கோலநாளவைகள் செவையாக்கப்படும், கரடுகள் என்ன பண்ணும்? கரடுகள் எல்லாம் சமமாக்கப்படும், கோலநாள வழி நேராக்கப்படுங்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் கோணலும் மாறுபாடுமா நின்றுட்டு இருந்துச்சு. இயேசு நேராக்க தான் விரும்புகிறாரு. உங்க வாழ்க்கை கோணலும் மாறுபாடுமா தான் இருந்திருக்கும். கோணலும் மாறுபாடுமா இருந்தாலும் இயேசுபாக்குள்ள வந்த பிறகு அது நேர்படுத்த ஆரம்பிங்க. சொல்ல பார்ப்போம். இனிமே கோணலானவைகளுக்கு நாங்க போக மாட்டேன்,
என் வழி தனி வழி. அல்லேலூயா. பக்தன் பாட்டு போறாரு, என் வழி தனி வழி இயேசுராஜ தந்த வழிங்கிறாரு. என் வழி தனி வழி இயேசுராஜ். எவனோ சொல்றாங்க என் வழி தனி வழின்னு. நம்ம ரூட்டு தனி ரூட்டு. நம்ம ரூட்டு பரிசுத்த ரூட்டு, நீதியின் ரூட்டு, பயங்கரமான ஆவியானுடைய கிரியைகளின் ரூட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தூங்கலாம் விட போறதில்லை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னோடியா இருந்திருக்கிறாங்க, முன்னோடிகளா இருந்திருக்கிறாங்க, நமக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவம் யாரையும் பார்த்து வந்துச்சு. ரோமன் கத்தோலிக்க பார்த்து வரல, சிஎஸ்ஐ பார்த்து வரல, மெத்தடிஸ்ட பார்த்து வரல, பெந்தேகோஸ்தே திருச்சபையை பார்த்து வரல. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பைபிளை பார்த்து வந்திருக்கிறது, இயேசுவை பிரதட்சமாய் பார்த்து வந்திருக்கிறது. எனக்கு சபை என்று ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த சபை என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதல்ல, பைபிள் மார்க்கத்தை பின்பற்றுவது. எவன் சொல்லி கேட்க மாட்டேன், நான் ஆவியானவர் சொல்லி கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லி கேட்கணும். நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை அதுக்கு மட்டும் நான் சொல்றேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், எடுத்துக்காட்டா சொல்றேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். இந்த வசனம்லாம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு என்பதுக்காக சொல்லுகிறேன். தயவு செய்து வசனத்தை கேளுங்க பார்ப்போம், வாசிங்க பார்ப்போம். 5 வாசிங்க. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாக. ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே. வாசிங்க. வேறல்ல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார் வேதம். அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதுகிறார் பவுல், நாங்க இப்ப போதிச்சோம் பாருங்க, இந்த போதனை தான் சரியான போதனை. ஒருவேளை எங்களுக்குள்ளே பிசாசு வந்து இந்த போதனையை மாத்தினா கூட நம்பாதீங்கன்றார். பவுலே எழுதுறாருங்க, இத நாங்க உங்களுக்கு போதிச்சிட்டோம், இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் ஒருவேளை எங்களுக்குள்ளே பிசாசு வந்து நாங்களாவது என்ன சொல்றாரு, நாங்களாவது வேற வானத்திலிருந்து தூதனாவது வேற யாராகிலும் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை மாத்தி பேசினா அவர்கள் யாரா? சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவன் யார்? பிசாசு. அப்ப இந்த சத்திய மார்க்கம் நமக்கு யார் கற்பிச்சிருக்கிறா, யார் சொல்லி கொடுத்திருக்கிறான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பரிசுத்தவான்கள். முன்னாடி இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள். அப்ப பரிசுத்தவான்கள் எப்படி நமக்குள்ள வாழ்ந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி விசுவாசமும் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜீவிக்கலாம். ஊரை ஏமாத்தலைங்க, உலகத்தை ஏமாத்தலைங்க. எவன்கிட்ட வேணாலும் இன்னைக்கு பாஸ்டருங்க எல்லாம் சொல்றாங்க ஊரை ஏமாத்துறாங்க, மக்கள் காசை தின்றாங்க. எவன் காசையும் தின்றதுக்கு யானல்ல, பகிரங்கமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் பேசுகிற உபதேசத்திற்கு நீ கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்குரியது. நீ இன்னைக்கு நல்லா இருக்கனா அது காரணம் சபை, அதுக்கு நீ கொடுக்கிறது காணிக்க. யான் வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கல, நீ கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த எண்ணம் வரணும் சபைக்குள்ள. இன்னைக்கு எல்லாரும் விசுவாசிகள் மற்றவங்க பார்த்தா சொல்லுவாங்க, இவங்க மக்கள் பணத்தை சாப்பிட்றாங்க. மக்கள் பணத்தை என்ன சாப்பிட்டேன்னா வாழ்ந்துட போறோம். பணம் எல்லாம் குப்பைங்க. பண தீங்குக்கு, பண ஆசை எல்லா தீங்குக்கு வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்களில் குவியல் 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 குவியலாய் தங்கங்களையும் பணங்களையும் மரக்கால் அரிசி பருப்பு எல்லாத்தையும் பண்டகசாலைல போட்டாங்க. தங்கள் காதணிகளையும் வளையல்களையும் தங்கங்களை எடுத்து கொட்டுனாங்க பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, இங்க கடவுளுக்கு கொடுக்கிறது. நீங்க போய் என்னது ஆந்திராவில் இருக்கிறது யாரு? எந்த கடவுள்? ஆண்டவர்ல திருப்பதி போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை காணிக்கின்றான், இத்தனை கோடிங்கிறான். அவனை போய் சொல்லுவானா எவனாவது? மக்கள் பணத்தை சாப்பிட்றான்னு சொல்லுவானா? ஆனா மனதார என்ன பண்றான்? அப்ப அது காரணம் என்ன? நாம ஸ்ட்ராங்கா இல்லை, நாம சரியா இல்லை,
நாம கம்பீரமாய் நடக்கக்கூடிய நடைக்கு போகணும் அப்படின்னா முன்னோர்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழலுக்கு போறீங்க. நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? ஊழியத்துல, சபைக்கு போகிறதுல, ஆராதிக்கிறதுல என்ன செஞ்சாங்க? அவர்களை நீங்களும் நானும் பின்பற்றினோமானால் நிச்சயமாய் ஒரு உலக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன் பாஸ்டர் குறை சொல்றான்? விசுவாசிகள் இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க. பாஸ்டர் வளர்ந்துட்டாரு, விசுவாசிகள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க, பாஸ்டர் வளர்ந்துட்டாரு. அப்ப பேர் என்ன வரும்? இத்தனை வருஷமா சபைக்கு போற, உன் வீடு என்ன கட்டப்படல, ஆனா பாஸ்டர் மாடி வீடு கட்டாரு சொல்றாங்களா இல்லையா? ஏன் கட்டக்கூடாதா பாஸ்டர் மாடி வீடு? நீ வேலை செஞ்சு சம்பாரிச்சு நல்லா போனா நீ என்ன பண்ணலாம்? மாடி வீடு கட்டலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். எண்ணங்கள் என்னவாகுது? பிசாசு குறுகி விட்டான், குறுகி வச்சிட்டான். இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில, நம்ம சமூகத்துல, நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் முன்னோர்கள் வாழ்ந்ததை நீங்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும்ல. இன்னைக்கு இன்னொருத்தவன் சொல்லிக் கொடுக்கறத பார்க்காதீங்க. பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குது உங்களுக்கு? நீங்க பைபிள் சொல்லிக் கொடுத்த பிரகாரம், வேதம் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் நீங்க வாழ்ந்து நீங்க ஏதாவது தப்புல மாட்டிக்கிட்டீங்களா? உங்கள்ட்ட இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். நேரா முட்டி போட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நின்னனே, எனக்கே அந்த கெதின்னு கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கக்கூடாது? எசேக்கியா ராஜா கேட்கலையா? ஆண்டவரே உன் பார்வைக்கு நலமானதையும், அல்லேலூயா, உமக்கு உண்மையாகவும் மன உத்தமமாய் வாழ்ந்து உடைய பார்வைக்கு நலமானதை செய்தனே, எனக்கே அந்த மரணம் என்று கேட்கலையா? கர்த்தர் பாதி முத்தம். ஏசாயா போறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவனை கர்த்தர், அவன் ஜெபத்தையும் அவன் கண்ணீரையும் கர்த்தர் கேட்டான்னு சொல்லலையா? இன்னைக்கு உங்களுக்கு அப்படி சவால் விட்டு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அது காரணம் என்னவா இருக்கணும்? முற்பிதாக்கள் வாழ்ந்த சரித்திர உண்மைகள் உங்களுக்கு தெரியணும். பரிசுத்தவான்களுடைய வாழ்ந்த அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியணும். பைபிள் எதற்காக படிக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் பைபிள் படிக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எடுத்து வந்திருப்பீங்க. பைபிள் எதற்காக படிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், அல்லது அட்லீஸ்ட் ஒரே ஒரு வசனத்தை தியானம் பண்ணி பாருங்களேன். பார்க்குற போகிற வழியில ஒரே ஒரு வசனத்தை தியானம் பண்ணி பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எதை குறிக்கிறது, எதுக்காக அந்த வசனத்தை போடுறாங்க? உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் அப்படின்னு ஒரு வசனத்தை ஃபேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ பார்க்குற நீங்க வச்சிருக்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கவங்க ஆமீன் அல்லேலூயா, என்னது ஆமீன் அல்லேலூயா போட்டுறீங்க. ஆமீன் அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சு ஆமீன் சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுருவாரா? அந்த வசனம் யாருக்கு சொன்னுச்சு? கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். அந்த வசனம் எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? அந்த வசனத்தை எடுத்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் அது என்ன சொல்லிருக்கு? யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னு தானே உண்மை. சடேன்னு ஆமீன் அல்லேலூயாவா? உன்னை வாளாக்காமல் தலையாக்கிடுவார். அவர் எப்படி ஆக்குவாரு? அந்த வசனத்துடைய ஆழம் யாரை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு தெரியாது. ஆனா ஆமீன் அல்லேலூயா போட்டுறீங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், சத்தியம் நான் சொன்னீங்களே சாட்சி, அல்லேலூயா, உன்னை அதிசயங்களை காண பண்ணு. யாருக்கு அதிசயங்களை காண பண்ணுவார்? அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் குளிர், வெயில், மழை, வஸ்திரம் இல்லை, எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு ஒரு கூட்டம் உள்ள போச்சு பாருங்க. எங்க போச்சு? உன்னை எகிப்தில் நடத்தினது போலன்ற மாதிரி அந்த கூட்டத்துக்கு தான் கர்த்தர் சொல்ற, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏன் இன்னைக்கு குலுக்கல் சீட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க வசனம். என்ன சீட் எடுக்கிற மாதிரி? இந்த குலுக்கல் முறையில் வசனங்களை தேர்வு செய்யறாங்க, வசனத்தை தேர்வு செஞ்சு அனுப்புறாங்க. இந்த நியூ இயர் அன்னைக்கு கூட நம்ம போட்டி போட்டு எடுப்போமே, காலத்தின் கட்டாயம் இதை மாற்றலான்னா மாற்ற முடியாது பிறகு. கேரி பேக்கையும் சிக்கனையும் எப்படி மாற்ற முடியும், அது மாதிரி மாற்ற முடியாது பிறகு. அந்த பாட்டு பாடக்குள்ள எல்லாம் தூக்க முகத்தோட என்னது, இதை எடுக்கக்குள்ள என்ன வருது? ஜபத்தோட அடி ஜபத். நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அது கொடுக்குறது. சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில் பேசுமன்றது தான். அது மந்திரம் இல்லை, மந்திரம் செஞ்சுலாம் கொடுக்கல. எதுவும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மந்திரம் செஞ்சு ஆண்டவரே அப்படிலாம் இல்லை. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன பண்ணுறோம், போகல வசனத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு மக்கள் போகட்டுமே, அவங்க வாழ்க்கைக்கு அது பிரோஜனம். ஆனால் நம்ம ஆள் எப்படி வரான் வசனத்தை எடுக்க? தூங்கிட்ட பிள்ளை எப்படி வசனம் வசனம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே கம்கமாக எப்படி எடுக்கிறது? இதான் வசனம் வச்சுங்க. இப்படி வசனம் அடிக்கிருக்கு, இவ்வளோ வசனம் அடிக்கிருக்கு, இப்படிலாம் எடுக்க மாட்டார் அவர். தள்ளிட்டு நடுவில் ஒரு வசனத்தை எடுப்பார், எடுத்து இப்படி இங்கே பாருங்க, நல்லா வச்சுங்க, இப்படி வச்சுக்கிட்டு வருஷத்தை ஆமீன் 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 சொல்றோம். அந்த வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டு வேணாலும் யாருக்கு சுட்ட போறாரு, யாருக்கு சூட்டினார்? அப்ப வசனத்தின் சாரம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். புரியுதுங்களா? ஏமாத்தி வச்சிருக்காங்க நம்மள. கிளி சீட் எடுக்கிற மாதிரி நம்மள என்ன பண்ணிட்டாங்க? ஏமாத்தி வச்சுட்டாங்க. வசனம் உங்க வீட்டில் இருக்கிறது எதுக்காக?
அந்த வசனத்தை ஒவ்வொரு நாள் பார்ப்பேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி இந்த வசனங்களை தேர்வு செஞ்சு மாற்றுறது எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை அது துவக்கும், விசுவாசத்தை உருவாக்கும், விசுவாசத்தை அதிகம் பண்ணும், சோர்ந்து போக வைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு துக்கமாக வந்தா, ஐயா எனக்கு ஒரு வசனம் அனுப்பிச்சு விடுங்க ஐயா. எதுக்கு போன வசனம்? கொஞ்சம் மனசு சரியில்லை, அப்போ ஒரு வசனம், சோத்திரம் ஐயா சோத்திரம். இதெல்லாம் கதை இல்லைங்க. வசனம் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பேசப்படணும். அப்படி பேசப்படணும்னா நீங்க வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், வேதத்தை கற்றுக்கொள்ளணும், வேதத்தை புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வீட்டில் வேத வாசிப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டில் நான் வேத வாசிக்கிறேங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது வாசித்து தியானம் பண்றேன். அதுக்கு என் செல்போன்ல ஒன்று வச்சிருக்கேன். அனுதினம் ஒரு வசனத்தை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். அது ஒரு ஆப் இருந்துச்சு, அதை கேட்டாங்கன்னா அனுதினம் எனக்கு ஒரு வசனம் வரும். அந்த ஒரு வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணோம், அந்த ஒரு வசனத்தை பார்த்துருவேன். அது வெட்டு இருக்கும், துண்டு இருக்கும், அடி இருக்கும். அந்த வசனத்தை என்ன வேணாலும் இருக்கும், கால் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ தான் ஒரு பர்டிகுலர் வசனம் வரும். அந்த வசனத்தை அதிகாரத்தை எடுத்து ஒரு வசனத்தை ஃபுல்லாக படித்தோம்னா ஒரு மெசேஜ் எனக்கு கிடைக்கும், ஒரு பலன் வரும், ஒரு ஆரோக்கியம் வரும். அப்போ டெய்லி நான் என்ன பண்ண போகிறேன், வசனத்தை வாசிக்கிறதுக்கான ஒரு ஐடியா எனக்கு கிடச்சி போச்சு. ஒரு அதிகாரத்தை வாசிச்சேன் ஒரு நாளைக்கு. ஒரு பாஸ்டராக 50 ஒரு அதிகாரத்தையாவது வாசிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும்ல. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டீங்க, வசனம் படிக்க மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க, கர்த்தருடைய வாக்கின்படி வாழ மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா நம்ம நிலை மாறவே மாறாது. அல்லேலூயா. தூங்காதீங்கம்மா, அல்லேலூயா. வசனமும் சொல்லுது தூங்காதீங்கன்றாங்க. கிறிஸ்தவத்தில் மட்டும்தாங்க பகலில் தூங்காதீங்கன்றாங்க. அல்லேலூயா. சிரிப்பு வரலையா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள்ல கிறிஸ்தவ மார்க்கம் அதில் மட்டும்தான் பகலில் கூட நைட்டில் ப்ரேயர் வச்சு தூங்காதீங்கன்னா சோத்திரம். அல்லேலூயா. நைட்டில் எப்படிங்க தூக்கம் வருங்க? பகல்லே நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் வருது. தூங்காதீங்க பகலில் தூங்குவானே அது நாட்டியம் தூங்கலாமா? தூங்கவே கூடாது. இப்போ பரிசுத்தவான்களை குறித்து சொல்லிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. விடுதலை வசனத்துல தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, தூதனே சொன்னாலும் நம்பாதீங்கன்றார் பவுல். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப விசுவாசம் என்ன? நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளிலும் காணாத உன்னதை ஆண்டவர் சொல்றார், தருவேங்கிறார். காணாத உன்னை கர்த்தர் கொடுப்பேங்கிறாரு. அவன் பார்த்ததே இல்லை, சரிங்க ஆண்டவரேங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை? ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை? எதுக்காக விசுவாசத்தின் தந்தை? ஆபிரகாம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், காணாத ஒன்று விசுவாசிக்கிறான். வேணா பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். என்னவா இருப்பேன்? கேடகமாயிருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனமாய் இருப்பேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்ன தருவீர்? தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான என்றான். பின்னு ஆபிரகாம், எனக்கு இன்னும் என்ன இல்லை, குழந்தையே இல்லை, நீ ஆசீர்வாதம் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தாலும் அது ஆள்றதுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லையே அப்படின்னு அவன் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட பேசுறான். வாசிங்க. இதோ என் வீட்டிலே இந்த எலியாசர் எனக்கு சுதந்திரவாளியா இருப்பானான்னு கேட்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, கவனமாக கேளுங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் அவனுக்கு சுதந்திரவாளி அல்ல, இந்த எலியாசர் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய், உனக்கு சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தான் என்ன பண்ணுது உனக்கு இருக்கு. வாசிங்க. சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே என்ன பண்ற, கூடாரத்துல வெளியே அழைத்துட்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பாருன்றார். வானத்தை கவனி தம்பி, கவனிங்க. என்ன சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமா அப்படின்னு கேட்கிறார். என் என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்றார். அல்லேலூயா. வாசிங்க. அவன் என்ன பண்றான்? எதை விசுவாசித்தான்?
கர்த்தரை எதனால விசுவாசிதான்? நட்சத்திரங்களை என்ன குடும்பங்கிறாரு. கூடுறான். அவர் இந்த நட்சத்திரங்களை போல உன் குடும்பம் பெருசா பெருகுங்கிறாரு. அப்ப என்ன பண்றான்? நட்சத்திரத்தை என்றான். அவர் பார்க்கிறாரு, அந்த விசுவாசிக்கிறான். விசுவாசம்னா இந்த மாதிரி உன் குடும்பத்தை பெருக போன. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார், நோக்கி கொடுக்கும் பொருட்டு நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, அப்படி சுதந்திரத்துக்கு கொள்ளுவாங்கறா. போதும், இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன், நீங்க வாசிக்க டைம் ஆயிடும். இப்போ என்ன பண்றான்னா, அவர் ஒரு பலி செலுத்த சொல்றாரு. அந்த பலி செலுத்துறான். செலுத்தின உடனே பாருங்க, பறவைகள் அந்த கொண்டு வந்து துண்டித்து வைத்தான். துண்டிக்கவில்லை. பறவைகள் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, அல்லேலூயா, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இப்ப நடந்தது பகல் நடந்ததா நைட்ல நடந்ததா? அல்லேலூயா. இப்ப நடந்தது பகல் நடந்ததா நைட்ல நடந்துச்சா இந்த விஷயம்? சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதுதான் நைட்டா பகலா? பகல்ல நடந்துச்சு. அல்லேலூயா. கன்ஃபார்ம் பண்ணீங்க, பகலா நைட்டா? பகல். இப்ப பகல்ல என்ன இருக்கும்? நட்சத்திரம் இருக்குமா? இப்ப நட்சத்திரம் பார்க்க சொல்றாரு. அவன் நட்சத்திரத்தை பார்க்கறான. அவன் நட்சத்திரம் தெரியுதா? தெரியலனா கூட கர்த்தர் சொன்ன பார்க்கணும். அதான் காணாதவைகளை தெரியாது, ஆனா அவன் பார்க்கணும். நட்சத்திரம் இருக்காப்பா? இருக்கா ஆண்டவரே? அவர் சொல்லணும், இல்ல ஆண்டவர், எங்க ஆண்டவர் பகல்? அதெல்லாம் இல்ல, நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன். அவன் அதை விசுவாசிச்சான் பாருங்க. அப்பதான் கர்த்தர் அதை நீதியா இருந்துக்கிறார். அல்லேலூயா. ஒரு சொல்றது புரியுதா? காணாதவைகளை என்ன பண்ணணும்? நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் வந்து அப்படியே கையில எடுத்து கொடுக்க மாட்டாரு. இல்லன்றது தான். தண்ணீர் திராட்சை மாறணும், நம்பணும். தண்ணி தான். நீ மொண்டு கொடுத்தா அது திராட்சை ரசம் தான், நம்பணும், விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கவே மாட்ட, நீ சந்தேக பேரொழி, நம்பவே மாட்ட. சும்மா முக்காடை போட்டுட்டு உட்காந்துருக்குதுல்ல கதை. சந்தேகம், எதுலனாலும் சந்தேகம், சந்தேகம் 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 சந்தேகம். வாழ்க்கையை வீணாக்குறதே சந்தேகம் தான். ஏசப்பாவே நீ சந்தேகப்பட்ட. கர்த்தர் தருவார். விசுவாசி எங்க தருவார்? நானும் ஜெபம் பண்ணி தான் இருக்கேன். இல்லைங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி யோபு எழுதுகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா மட்டும்தாங்க அற்புதத்தை பார்க்க முடியும். அதனாலதான் ஆபிரகாம் போய் பலி செலுத்தும் போது சொல்லுவார், அல்லேலூயா. பலி செலுத்த போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோரியா மலைக்கு போய் பிள்ளைய பலி செலுத்த போன்னு சொல்லுவாரு. அவர் போற 5வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய் ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவேன் என்று சொல்லல, திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அது யார் மேல வைக்கிற நம்பிக்கை? ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஏங்க, இன்னைக்கு விசுவாசத்தை கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு போறேன். நீங்க விசுவாசத்துல இருந்தா விசுவாசி, விசுவாசத்துல இருந்தா நீங்க விசுவாசி. ஒரு விசுவாசிக்கு அடையாளம் என்ன? யாரையும் நம்ப மாட்டான், ஆண்டவர் மட்டும் தான் நம்புவான். யாரையும் நம்ப மாட்டாங்க. எவனை வளர்ந்துட்டு போட்டோம். பெத்த தன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறப்பால், நான் உன்னை மறப்பதில் யாரை நம்ப முடியும்? தாயை நம்ப முடியுமா? ஆண்டவர் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. தாயெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை மட்டும்தான் நம்ப முடியும். கட்டின புருஷனை நம்ப முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் நம்ப முடியும். மனைவியை நம்ப முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் நம்ப முடியும். பிள்ளைகளை நம்ப முடியாது, ஆண்டவர் மட்டும்தான். அவன் தான் விசுவாசி. எல்லாரையும் நம்பி வாழ்றவனுக்கு விசுவாசம் இருக்காது. கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்றவன் தான் விசுவாசி. கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்றோம், கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்றோம். ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்ச ஒண்ணு கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி வளைய போறோம். அவரை நம்பி போட்டா மீன் கிடைச்சேன். விசுவாசி அப்படி இருங்க. 4 விசுவாசி இருந்தாலும் பரவாயில்ல, நறுக்குன்னு இருங்க.
4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் விசுவாசி தான் உள்ள வாங்க, ஆண்டவர் விசுவாசியா உலகத்தை விசுவாசி. எதுக்கு நமக்கு ஆண்டவர்? 4 பேர் நல்லா தான் இருக்கிறான், வெளில இருக்கிறவன், ஆனால் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கவனிங்கம்மா, அம்மா கவனிங்கம்மா, அந்த குழந்தையெல்லாம் தூக்கி எட்ட போடுங்கம்மா. விசுவாசத்தை கெடுக்கிற அளவுக்கு நம்ம குழந்தையெல்லாம் தூக்கி எட்ட போடுங்க. குழந்தையெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு சபையில் குழந்தைலாம் தூக்கி முன்னாடி போட்டுருவாங்களாம், வரக்குள்ள ஜெபம் பண்ணி வந்துடுவாங்களாம். இந்த குழந்தை கத்தக்கூடாது ஆண்டவரே, இந்த குழந்தை அழுவக்கூடாது ஆண்டவரே, ஏசப்பா தள்ள கை வச்சு காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி போட்டுருவாங்க. சபை முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை தூங்குவான். சபை முடிகிற வரைக்கும் குழந்தை தூங்குமா? எத்தனை பேர் குழந்தைய ஜெபம் பண்ணி தூங்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க? தூங்கிடணும். பிரசங்கம் வரைக்கும் இது என்ன பண்ண, ஆடக்கூடாது, பேடக்கூடாது, தூங்கிக்கிட்டே இருக்கும் குழந்தை. போதை மாத்திரை போட்ட மாதிரி ஆர்டர் சொன்னேன். என்னன்னு தெரியாது, என் குழந்தை சர்ச்சைக்கு போனால் மட்டும் நிம்மதியாக தூங்குவோம். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியான குழந்தை தூங்கிட்டோம். என்னையா அதுக்கு வரவழி என்ன பண்ணோம்? ஒரு நைட்டு ஃபுல்லாக தள்ள கையை வச்சுட்டு தூங்கு 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 ஏசப்பா சபைக்கு போனால் அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணலாம்? வசனத்தை கேட்கலாம். வசனத்தை கேட்க விடாதபடிக்கு குழந்தை செய்யல. ஒளியின் தூதன் வந்து என்ன பண்ணுறான்? உங்கள் பிள்ளைகளை தீண்டிக்கு கிள்ளி விடுறது, கட்டி விடுறது. அந்த குழந்தை உங்களை வந்து ஏன்னு சிரிக்கல, பாப்பா நல்லா இருக்கேன் நீங்களும் சிரிப்பீங்க. இதெல்லாம் யார் கொண்டுறது? சபை முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பாசம் தான், நேசம் தான். முடிஞ்ச பிறகு தூக்கி வச்சு கொஞ்சிங்க ஒரு 1/2 மணி நேரம். யாராவது குழந்தைலாம் தூக்கம் நினைக்கிறேன், சபை முடிஞ்சவங்க ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சிங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட கொஞ்சிங்க. இல்லை வீட்டுக்கு போய் கொஞ்சிங்க. சபைக்கு வந்து கொஞ்சாதீங்க. சபைக்கு கொஞ்சிடம் இடமில்லை, சபை வளர்க்கப்படுகிற இடம். மாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அவன் போய் நானும் பிள்ளையாண்டானும் போய் என்ன பண்றான்? வருவோம் என்றான். பிள்ளையாண்டா நானும் போய் வருவோம். வந்து திரும்பி வரும், நம்ம எல்லாம் ஒன்றா போகலாங்கிற நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு? யார் மேலே வந்துச்சு? கர்த்தர் மேலே வந்துச்சு, ஏசப்பா மேலே வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஏசப்பா மேலே தான் முழுமையான அன்பை செலுத்த வேண்டும். யாராலையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. நாசில் சுவாசம் உள்ளவனை நம்பாதீங்க, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம்ங்கிறார். மனுஷெல்லாம் சொன்னாங்க, நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் வந்து தான். அதுதாங்க விசுவாசம். கர்த்தர் இருக்கிறாங்க. நைட்டில் ஒரு வீட்டில் வந்து தனியான ஒரு வீட்டில் ஒரு அம்மா விட்டாச்சு. எப்படிமா அது தனியாக இருக்கிற? ஏசப்பா இருக்கிறாருங்க. நைட்டில் ஏசப்பா பார்த்து பாருங்க, ஏசப்பா இருக்கிறாருங்க. எவ்வளோ சகிக்கிற ஏசப்பா பார்த்து பாருங்க. இதாங்க விசுவாசிக்கு அடையாளம். விசுவாசினா ரொம்ப அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்க விசுவாசியை நீங்கள் மாறி வச்சிங்க. கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் பார்த்துப்பார். இந்த ஒரு மைண்டில் இது ஓடிக்கிட்டே உங்களுக்கு இருக்கணும். அப்போ ஆபிரகாம் தன் பிள்ளை அவன் அதாவது பார்த்து இன்னொரு வசனம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவன் புள்ள கேட்குறான், அப்பா தகப்பனே. அப்பொழுது ஈசாக்கு நோக்கி அவன் என் மகனே இது இருக்கிறான்னா நல்லா புரிஞ்சுக்க. ரொம்ப முக்கியமான வசனத்தை பேசி கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கு அவன் இதோ விறகு இருக்கு, கட்டை இருக்கு, தகன பலிக்கு ஆடு எங்கன்னு கேட்கிறாரு அம்புஜம்மா. அல்லேலூயா. தகன பலிக்கு ஆடு எங்கயான்னு கேட்கிறாரு. அப்பா சொல்றாரு பாருங்க. அதற்கு ஆபிரகாம், தம்பி கவலைப்படாதப்பா, தேவன் அதுக்கான ஆட்டை கொடுத்துருவாரு, நீ ஏன் கவலைப்படுற? யாருங்க சொல்ல முடியும்? யாரால அந்த தெம்பு வரும்? எனக்கு வருமானம் வரமான்னு தெரியல, ஆனா ஆபிரகாமுக்கு வந்துச்சுங்க அந்த தெம்பு. புள்ள கேட்குறான், அப்பா ஆடு எங்கப்பான்னு கேட்குறான். கவலைப்படாதப்பா, ஆடு அப்பா பார்த்துப்பாரு, ஏசப்பா பார்த்துப்பாரு, ஏசப்பா பார்த்துப்பாரு. நம்பிக்கை அவனுக்கு இருக்கு, விசுவாசம் அவனுக்கு இருக்கு. ஏசப்பா என் புள்ள என்ன பண்ண மாட்டாது, கொல்ல மாட்டாரு. யார் தெரியுமா? வயசு ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வயசு ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வார்த்தையை நிறைவேற்ற தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நிறைவேற்ற தாயாக மாற்றி அதை நினைச்சுத்தான் நான் பாடுவேன். சொல்லுங்க, அதை நினைச்சுத்தான் உசிறு வாழுவேன். வயசு ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வயசு ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாக்கை நிறைவேற்ற தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நிறைவேற்ற தாயாக மாற்றி அதை நினைச்சுத்தான் உசிறு வாழுவேன். அதை நினைச்சுத்தான் நான் பாடுவேன். உள்ளங்கை மனிதனே
அவர் கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனா அதை திருப்பி கொடுக்க அவருக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. விசுவாசம். கர்த்தர் பார்த்துப்பார் ஆட்டை, கர்த்தர் பார்த்துப்பார் உன் சூழலை, கர்த்தர் பார்த்துப்பார் ஜீவனை, கர்த்தர் பார்த்துப்பார் பிள்ளைகளை, கர்த்தர் பார்த்துப்பார். நாளைக்கே மார்ட்டின் செத்து போயிட்டானா என்னடா, கர்த்தர் பார்த்துப்பாருப்பா. மார்ட்டின் தெம்பிளிய குடும்பம் ஓடும், உங்க தெம்பிளிய குடும்பம் ஓடும். கர்த்தரை விசுவாசிக்கிற தெம்பிள தான் ஓடும். அல்லேலூயா. நான் இல்லைனாலும் இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுன்ற எண்ணம் இருக்கணும்ல. 33 வயசுல கர்த்தர் இறந்துட்டாரு. 33 வயசு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் உயிரோடு இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஊரே வச்சு உள்ள கொண்டு வந்திருப்பாரு, உலக நாடே அசைஞ்சிருப்பாரு. ஆச்சரியம். ஏன் அவர் போகணும்? என் புள்ள இருக்கிறான் பார்த்துப்போம். அல்லேலூயா. நான் போனாதான் என் பிள்ளைகளுக்கு வேலை, நான் சேர்த்தாதான் என் பொண்டாட்டிக்கு வேலை. அல்லேலூயா. நீங்க நினைக்கல, ஐயோ அந்த பாஸ்டர் அம்மாவா இருக்கிறாங்க, எல்லா பாஸ்டர் மனைவி நல்லா ஊழியம் பண்றாங்க, இவங்க மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன். அப்ப என் மனைவி தான் இங்க என்ன பண்ணுவாரான்றது எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. பிராங்கா உண்மையா சொல்றேன். அப்பதான் தெரியும் என் அபிஷேகத்துக்கு காட்டிலும் 100 மடங்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். அதுக்கான காரணம் வச்சிருப்பார் கர்த்தர், அதுக்கான திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அப்ப நான் நடத்துவோம்பா. பாலகர் வாயில துதியை சொல்லி மொழிவார்கள். கடைசி காலத்துல முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் என்ன பண்ணுவாங்க, முடவர்கள் நடனம் ஆடுவார்கள், செவிடர்கள் என்ன பண்ண துள்ளி குதிப்பார்கள், ஊமையர்கள் பாடி கர்த்தரை துதிப்பார்கள். ஊமையர்கள் பாடி துதிப்பாங்களாம். யாரை வச்சு வேணாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கல்லை வைத்து பேசுவார் கர்த்தர். அப்ப விசுவாசம் எங்க இருக்கணும் நமக்குள்ள? ஆண்டோட விசுவாசம். கர்த்தர் பார்த்து பாருங்க, கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் செஞ்சுப்பார். அவர் யார் அப்பா? ஆபிரகாம் ஆண்டு அவன் பிள்ளைகிட்ட அதான் சொன்னாரு, கர்த்தர் பார்த்து பாருங்க. ஆடு கர்த்தர் பார்த்துப்பார். சொன்னபடி ஒரு ஆடு நிக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு ஆடை பலி செலுத்துவதற்கு எத்தனை வருஷம் அந்த ஆடு இருக்கணும்? 3 வருடம் இருக்கணும். எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்ப இன்னைக்கு கடவுள் ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தினாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்தினாரா? புதருக்குள்ள ஒரு ஆடு நிக்குது. அல்லேலூயா. புதருக்குள்ள வாசிச்சு பாருங்க அந்த காரியத்தை. புதருக்குள்ள வாசிங்க, 13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்பு சொக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை குமாரனுக்கு பதிலாக பலி செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றான். இந்த நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவன் 2ஆம் தரமா வாரத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டு உன் புத்திரன் என்று உன் புள்ளை என்று கொடுத்தியப்பா. எப்படி வந்துச்சு அந்த விசுவாசம் உனக்குள்ள? ஏன்னா தயவு செய்ய சொல்றேன், வசனத்தை கேட்கிறேன். நீங்க சும்மா போலியான வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தாலேயோ பொருளாலேயோ இல்லை எதாலேயும் கடவுளை வாங்க முடியாது. அவருடைய அன்பால மட்டும், விசுவாசத்தால் மட்டும் தான் வாங்க முடியும். அப்ப நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆண்டவரே, ஒரு முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். நம்பிக்கை வேணுங்க, நம்பணுங்க ஆண்டவரை. வியாதி சுகமாகும் சொன்னா சுகமாகும். நீ என்ன பண்ற? அப்பப்போ பாக்குறிய சுகமாகுமா? ஆகாதா? ஆகும். விஷத்தை குடிச்சாலும் நீ சாக மாட்டேங்கிறாரு, பாம்பு கடிச்சாலும் நீ சாக மாட்ட. விசுவாசம் முதல்ல உனக்கு வரணும். செத்துருவ செத்து போடுவேன். ஹார்ட் அட்டாக் வருமா? வந்துடும். கடன் வரும். நீ பயந்தது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. எப்பயுமே சவால் விட்டு சொல்லுவோம், என் உயிர் போகும், நான் கர்த்தர் அனுமதியோட வந்துடும். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன். அப்ப உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை தான் நான் என்ன பண்ண போறேன், உன்னை வெளிப்படுத்த போறேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த கூட்டத்தை நீங்க எப்படி கத்துக்க முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரால மட்டும்தான் கத்துக்க முடியும். பரிசுத்தவான்கள் மூலமா தான் கத்துக்க முடியும். பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கையில தான் கத்துக்க முடியும். இங்க இருக்கிற யாராவது பாத்தீங்க நல்லது கத்துப்பீங்களா? இங்க இருக்கிற யாரையாவது இந்த 100, 120, 100 பேருக்கு மேல இருக்கீங்க, 100 பேரை பார்த்து யாராவது இவங்களை பார்த்து நான் நல்லது கத்துறேன்னு சொல்லுங்க பாப்போம். கை தூக்கி போவோம். எனக்கு ஒரு என்னை உருவாக்குறதுக்கு இவரை பார்த்து நான் இதை மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற யாராவது இருக்காங்களா? சபையில் எத்தனை பேர் இருக்கீங்க? பரிசுத்தவான்கள் தாங்க. உங்களை பார்த்து யாராவது உங்க ஸ்டைலை பின்பற்றுகிறார்களா? யாராவது பின்பற்றுறீங்களா? பண்றீங்களா? ஏன் நீங்களாம் பரிசுத்தவான் தானே?
இவங்களை பார்த்து அக்காவை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இதை அக்கா ஜெபிக்கிறத பார்த்து நான் அக்கா புடவை கட்டினதை பார்த்து கற்றுக்கிட்டேன், அக்கா சுடிதார் போட்டதை பார்த்துட்டேன், அக்கா நகை போட்டதை பார்த்து கற்றுக்கிட்டேன், இல்லை அண்ணன் தலை சீவனத்தை பார்த்து கற்றுக்கிட்டேன், ஐப்புறம் எங்கே வாங்கினாக்கா இந்த சட்டை எதை நம்ம கற்றுக்கிட்டோம். ஏங்க ஆவிக்குரிய இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? அப்போ நம்மளை பார்த்து யாரும் கற்றுக்க முடியாது. சொல்லுங்க பாப்பா, என்னை பார்த்து கற்றுக்க முடியாது. எதை கற்றுக்கலாம்? யாரை பார்த்து கற்றுக்கலாம்? பரிசுத்தவான்களை பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் யாரை பார்த்து பரிசுத்தவானா? நீங்கள் அவர் 200 காணிக்க வச்சா நீங்கள் 200 தான் காணிக்க வைப்பீங்க. தசம பாகம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 200 காணிக்க வைக்கிறான்னு வச்சுங்களா, நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க? எவ்வளோ வைப்பீங்க? 200 தான் வைப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அவர் வைக்கிற 200 பார்த்தது போல் இதுதான் உங்களுடைய காணிக்கிடமை இது பேட்டர்ன். என்ன எல்லாம் கவர் கொடுக்குறாங்க? அது தசம பாகம் தெரியுமா உனக்கு? எவ்வளோ கொடுக்கணும்? கையில் கிடைக்கிறது 200 வை அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா அது 200 தான் வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லல, இதை பைபிள் சொல்லல. பைபிளுக்கு பயந்தா நீ தசம பாகம் வைக்கிற? யாருக்கு பயந்து வைக்கிற? ஒருவேளை பாஸ்ட்டுக்கு பயந்து கூட வச்சலாம். பாஸ்ட்டுக்கு பயந்து ஐயோ தசம பாகம் கொடுக்கணும் கூட கேட்பாரு, சம்பாதிக்கிறியே தசம பாகம். பாஸ்ட்டுக்கு பயந்து நீ வச்சுன்னா தசம பாகம் இல்லை, கர்த்தருக்கு பயந்து வைக்கிறதான் தசம பாகம். ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டும், அக்கா எனக்கு ஜெபம் கற்றுக்கூடாக்கா அப்படி கேட்கக்கூடாது. ஆவியானவரை ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. அக்கா நான் அந்த ஒரு காரியம் செய்யலான் இருக்கேன், எப்படி செய்யலாம்? ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அக்கா ஐயா நான் ஒரு ஆண்டவருக்கு ஒரு காணிக்க செலுத்தினான் இருக்கிறேன். இல்லை ஆண்டவர் கேட்டுக்க போய் எவ்வளோ கொடுக்கலாம் காணிக்க? அது எனக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட கேளு. இப்படி யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவர் கேளு. இவரு ஐடியா கொடுக்குறாள் ஆகிட்டாரு. பழைய விசுவாசி புதிய விசுவாசிகள் ஐடியா கொடுப்பாங்க. இப்படி முக்காடு போடக்கூடாது தெரியுமா? முக்காடு இப்படி போடணும். பழைய விசுவாசி புதிய விசுவாசிகளை பார்த்து இது முத்திரப்பு விசுவாசி. பழைய விசுவாசி யாரு? அப்படியே ஆண்டவரோடு டெய்லி தரிசிக்கிட்டே இருக்கு. புதுசாக அந்த விசுவாசியை பார்த்துட்டு இப்படி பேசணும். நம்ம சபையில் இருக்காது. நீங்கள் உங்கள் ஊரில் போய் பாருங்களா, நீங்கள் புதுசாக சர்ச்சுக்கு போய்ட்டு வச்சிங்களா, அந்த பழைய விசுவாசி ஒன்று வரும். என்ன ஊட எப்படி வச்சுருக்கா அப்படின்னும். ஊட எப்படி வச்சுருக்கோம்? ஊடு கூட தான் இருக்கும். ஏசப்பா புள்ளி ஆகிட்டா இதெல்லாம் செய்யக்கூடாது தெரியுமா? அது அண்ட புழு ஆகாச புழு அழுக்கி அது வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதை பார்த்தா நீ என்ன கற்றுப்பா? அக்கா அப்படி அக்கா இப்படி அக்கா பரவாயில்ல அக்கா நல்லா ஜெபம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பார்த்தோன்னா ஒரு இது வந்துருச்சு, அவங்களை குறித்த ஒரு தாக்கம் வந்துருச்சு. அக்காவை மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும், அக்காவை மாதிரி நம்ம இருக்கணும், அண்ணன் மாதிரி இருக்கணும், நம்ம மாதிரி உடனே அக்கா புருஷனை விட்டு விழுகுது. அக்கா புருஷனா சனியனா நாயா திட்டு போயில சம்பாதிச்சு கொடுக்கலையே, அது கொடுக்கல எது கொடுக்கல எல்லாம் திட்டின உடனே என்ன பண்ணுற? நல்லதையும் கற்றுக்கிட்ட, ஓகே சோத்திரம். ஆனால் கெட்டதையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கு யார் காரணம்? விசுவாசி ஆகிட்டீங்க தானே. புது விசுவாசி உங்கள்கிட்ட சொல்லுது, அக்கா அது அந்த அந்த அக்கா புறணி பேசிட்டு சரியில்லை. ஆமாம்மா அதுவும் புறணி தான் பேசும், நீ கொஞ்சம் புறணி ஏற்றி விடு, இன்னும் பெருசாக கற்றுட்டு போடாது. ஏக்கா புறணி பேசுன்னு சொல்லுதா? அவங்க ஏதாவது பேசிட்டு போனால் போகிறாங்க. ஏசப்பாப்புல நம்ம ஏதாவது பண்ணிட்டு போனாங்க, நீ அப்படி இருக்காதம்மா, நம்ம ஏசப்பாப்புல அப்படின்னு சொல்லி கொடுத்தா அபிஷேகமும் பரிசுத்தமும் வளரும். ஆமாம்மா கொஞ்சம் பார்த்தே நடந்துக்க. நீ என்ன சொன்னதா? அவங்ககிட்டலாம் பேசாத, இவங்ககிட்டலாம் பேசாத, என்கிட்ட மட்டும் பேசு. ஏங்க எல்லாம் நடக்கும், கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும். நம்ம எந்த ரோட்டில் போக போகிறோம்? அதுதான் விசுவாசம். போகிற வழியில் முள் கிடக்கு, முள்ளை முடிச்சுட்டா போகிறா எடுத்து போட்டு போல. அது மாதிரி போகிற வழியில் அழுக்கும் சாக்கடையும் கிடக்கும் தான், நம்ம தான் போய்க்கணும். முள் மேலே தான் நடப்போனா ஏற்றிக்க போய் அதுவும் இருக்கும். அல்லேலூயா. என்னம்மா நான் சொல்கிறது? விசுவாசம் யாரை பார்த்து வரும்? விசுவாசிகளை பார்த்து வரவே வராது. ஆவியானவர் கொடுத்த பரிசுத்தவான்களை பார்த்து வரும். நான் தான் கேட்குறேன், நீங்கள் அப்படி ஒரு பரிசுத்தவானா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து விசுவாசம் வரட்டும். உங்களை பார்த்து நல்லதை கற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் தான் அடுத்த முன்னோடிகள். அப்படின்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து நல்லதை கற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் யாரு? அடுத்த முன்னோடிகள். உங்களையும் பைபிளில் எழுதலாம், அடுத்த ஒரு பைபிள் போட்டலாம். இது ஃபர்ஸ்ட் பைபிள், செகண்ட் பைபிள் உங்களுக்கு எல்லாம் வச்சு எழுதலாமா? எழுத முடியாது, ஏன்னா வாழ்ந்துட்டாங்கல்ல. 40 பரிசுத்தவான்கள் எழுதின பைபிளில் பரிசுத்தம் நீதி உண்டாயிடுச்சு. அப்போ நம்ம யாரை பார்த்து கற்றுக்க போகிறோம்? அல்லேலூயா. யாரை பார்த்து கற்றுக்க போகிறோம்? ஆவியானவரை பார்த்து கற்றுக்க போகிறோம். யார்கிட்ட கேட்க போகிறீங்க? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பான்னு கேட்க ஆண்டவரை பார்த்து. யாரையும் போய் ஐடியாலாம் கேட்காதீங்க. இனிமேல் யாரையும் போய் என்ன பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று தோணுச்சா ஜெபிக்கணும், நீங்கள் உபகாசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? போங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, முட்டி போடுங்க. ஆண்டவரே நான் உபகாசம்னு நினைக்கிறேன், உபகாசம்னா என்ன அப்படின்னு கேட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருங்க. அதுதான் உபகாசம். அல்லேலூயா.
மனுஷன் வெளிப்படுத்துறது நிறையா இருக்குங்க, கர்த்தர் வெளிப்பாடு ரொம்ப பெருசாக இருக்கும். மனுஷன் சொல்கிறது மறந்துடுவீங்க, கர்த்தர் பேசினா மறக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்களா? நம்ம முடிக்கிற தருவாயில் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, 12:30 மணிக்கு. ஆண்டவர் சமூகத்தில் இப்படிப்பட்ட மகாபெரிய விசுவாசத்தை நீங்கள் யார்கிட்ட கற்றுக்க போகிறீங்க? பரிசுத்தவான்கள்ட்ட கற்றுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? பரிசுத்தவான்களை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சபையில் யாரெல்லாம் பரிசுத்தவான்கள்? கேப்பா, யாருப்பா பரிசுத்தவான்கள்? உங்களுக்கு பேர்லாம் பரிசுத்த கூட்டம் நடுவில் பாட்டு போகிறோம்ல, யாரெல்லாம் அங்கே பரிசுத்தவான்கள்? கை தூங்க பார்ப்போம். நமக்கு பேர் பரிசுத்தவான்கள். நமக்கு பேர்னா, இப்போ உங்களை பார்த்து ஒரு கூட்டம் கற்றுக்கணும். உங்களை பார்த்து ஒரு கூட்டம் எதை கற்றுக்க போகுது? பரிசுத்தத்தை கற்றுக்கணும். அதனால தான் உள்ள உங்களை வச்சிருக்காரு, வெளியே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த வெளியே இருக்கிற கூட்டம் உள்ள இருக்கிறத பார்த்து கற்றுக்கணும். இந்த மாதிரி சபைக்கு போயிட்டு வரவங்க விசுவாசிகளை பார்த்து கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? பரிசுத்தத்தை கற்றுக்கணும். எப்படி கற்றுக் கொடுப்போமா? அதுக்கு தான் பரிசுத்தவான்களை நம்ம அனுதினம் என்ன பண்ணணும்? ஐயா, அல்லேலூயா, கற்றுக்கணும். நம்மளை பார்த்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சிறந்த லீடர்களாய் மாற முடியும். உங்களை பார்த்து பாவத்தை கற்றுக்கக்கூடாதுங்க, வேணாங்க. நான் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க, தப்பு. ஒன்று சொல்லியே கொடுக்காதீங்க, எதையும் சொல்லாதீங்க. ஒரே ஒரு ஆளை மட்டும் காட்டுங்க. ஏசப்பா பாரு, பைபிள் படி. ஏசப்பா பாரு, பைபிள் படி. ஏசப்பா பாரு, பைபிள் சொல்லுங்க. ஏசப்பா பாரு, ஏசப்பா பாரு, பைபிள் படி. சொல்லுங்க. ஏசப்பாவை பாரு. எங்க இருக்காரு ஏசப்பா? ஏசப்பாவை பாரு, பைபிள் படிங்க. பைபிள் கையில் எடுங்க. ஏசப்பாவை பாரு, பைபிள் படி. ஏசப்பாவை பாரு, பைபிள் படி. எது சொன்னாலும் அதுக்கு அவர் தான் பதில் கொடுக்க முடியும். எனக்கு பதில் தெரியாது, நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எது சொன்னையா? பைபிள் படித்தாதான் உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அதுக்கு தேவையான முன்னோர்கள் விசுவாசித்த விசுவாசம். அதனால தான் எபிரேயர் புத்தகம் அந்த பட்டியல் என்ன பண்ணுறாரு? ரொம்ப சூப்பராக கொண்டு வர்றாரு. பட்டியலை நீங்கள் ஃபுல் படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாய் அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதை தான் நான் போன வாரம் சொன்ன தாவீதை குறித்து உங்கள்கிட்ட பேசும்போது, தாவீதின் குணாதிசயங்கள், எதிரியை நேசிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, எதிரியும் நேசிக்கிற ஒரு குணம் அவனுக்கு இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? அல்லேலூயா. எதிரி நேசிக்கிற குணம் இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? தெரியாது. என்னவா? மூணாவது ரெண்டாவது, ஆண்டவரை கேட்காம எதையும் செய்ய மாட்டான். மூணாவது, கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதனால தான் அவன் பெயர் எங்க பெற்றிருக்கு. இப்போ நீங்க என்ன மாறணும்? அவன் விசுவாசிக்கிறதுன்னு வல்லவன். யாருங்க? தாவீது. பயப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த கோலியாத் வந்தாச்சு. கோலியாத் தெரியுமா உங்களுக்கு? கோலியாத்து யாருக்கெல்லாம் தெரியும்? கோலியாத் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, கோலியாத் ஒருத்தன் வரான். அவன் ஒரு பெலிஸ்தியன். கவனிங்க, முடிக்க போறேன். அவன் யாரு? ஒரு பெலிஸ்தியனா இருக்கிறான். வாசிங்க பார்ப்போம். வீரன் பெலிஸ்தியன் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் அப்படி பார்த்தா அவன் வந்து நிற்பான். 40 நாள் வந்து நிற்கிறான். அதனால நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, கண்டிப்பா வாசிங்க. வீட்டில் போய் வாசிக்காம மட்டும் இருந்தாதீங்க, எழுதி வச்சிங்க. 17ஆம் அதிகாரம். இப்போ என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். சரிங்களா? இவன் போயிட்டு என்ன பண்ணுவான்? டெய்லி வருவான், வந்து நிற்பான். சவுல் ராஜா முதல்ல ஓடுவார், ஐயோ அண்டாண்டான்னு. டெய்லி அவன் வேலை என்ன? வந்து நிற்பான். இப்போ ராஜா ஆகிறது எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்கல்ல. தாவீது அண்ணன் தம்பி 7 பேர். அவனை தான் அந்த ஈசாய் அவங்க தான் ராஜா ஆகிறதுக்காக அடுத்த இது வராங்க. இவன் 7 பேரும் ஒரு ஆளும் போகிறான். ஒரு ஆளும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன சொல்கிறாங்க? பெலிஸ்தியனை அடிக்கிறவனுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கலாம். நம்ம வெகுமதி பணம் என்ன பண்ணலாம்? ஏதாவது ப்ரைஸ் அறிவிப்படுத்துங்க. அப்போ தான் அதுன்னு சொல்கிறான். இது இவனை கொள்றவனுக்கு இவ்வளோ ரொக்கம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அறிவிக்கிறான். எவனும் ஒன்றும் பண்ணல. இஸ்ரேலில் ஒரு ஆளாவது தான் இருக்கானா பாரு என்ன அடிக்கிறதுங்கிறான். அவன் இஸ்ரேலில் ஒரு ஆம்பளை இருக்கானா என்ன அடிக்கிறதுன்னு கேட்குறான். அல்லேலூயா. கேவலப்பட்டு நிற்கிது இஸ்ரேலை பார்த்து பெலிஸ்தியன் கேட்குறான், ஒரு ஆள் இருக்காடா என்ன அடிக்கிறதுங்கிறான். பயந்தவன்லாம் விசுவாசம் இல்லாதவன். அல்லேலூயா. பயந்தவன்லாம் விசுவாசம். சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்னைக்கு பயம் வருதோ அன்னைக்கே விசுவாசம் போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பயம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது எதுக்கும். தாவீதுக்கு பயமே இருக்காதுங்க. ஒரு சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்? போகுது. ஆட்டை பிடிச்சிக்கிட்டு சிங்கம் எத்தனை டன்னு? பெருசு.
ஒரு 1000 கிலோ இருக்குன்னு வச்சுங்க. ஒரு டன் சிங்கம் 1000 கிலோ இருக்கும். சிங்கம்லாம் பார்த்துருக்கீங்களா? சிங்கத்தெல்லாம் நீங்கள் பார்க்கல, போய் பாருங்க. 1000 கிலோ இருக்கும் ஒரு டன் சிங்கம். சிங்கம் ஓடுது. தாவீது என்னது தெம்மத்து நாள் ஆடு மேய்க்க போறவர். சிங்கம் ஆட்டை முழுங்கிடுச்சு. தாவீது ஓடுறாருங்க. அல்லேலூயா. ஐயோ, ஒரு ஆடு தானே போனா போச்சுன்னு விடவே இல்லை. அந்த ஆண்டுடைய குணம் அப்படியே இருக்கும். 99 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த ஒரு ஆட்டுக்காக உயிரையே கொடுக்குற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து. அந்த குணம் யாருக்குள்ள இருக்கு? ஓடி சிங்கத்தின் தாடையை கிழிச்சு உள்ள இருக்கிற ஆட்டை எடுக்கிறாரு. அல்லேலூயா. பார்த்துக்கிறான் சிங்கமா நானா அப்படிங்கிற வீரம் தான் தாவீது. ஆள் பார்க்கறது இத்தனோடு இருந்தாலும் வீரம். யாரு 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 அவருக்கு அந்த வீரத்தை கொடுத்து யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு பலனையும் வீரத்தையும் கொடுப்பாரு, விசுவாசத்தை கொடுப்பாரு. இவர் எல்லாம் அவன் அண்ணன் தம்பிலாம் போயிட்டு பார்க்குறான், ஒன்றும் பண்ண வெகுமதி கொடுக்கான். அப்போ போய் தாவீது போய் சொல்றாரு, ராஜாட்ட போய் பேசுறாரு. ராஜா நான் வேணா அவனை போய் அடிக்கிட்டான். கூட வாய முடுறான். நீ என்ன ஆளு, சின்ன ஆளு, நீ போய் அடிக்க போறாங்கிறா? இல்லை, நான் இது மாதிரி ஒரு கரடியை கீழ்ச்சி தாட்டியை கொட்டச்சி தள்ளினேன், தாட்டியை கொட்டச்சேன், சிங்கத்தின் வாயிலேருந்து எடுத்தேன், நான் கொஞ்சம் பலமாக இருப்பேன், அவனை அடிப்பான்றாரு. அப்படியா? அடிக்கலாம் மாட்டேன். இல்லை, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன உடனே சரி அப்பா நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க போகிற பாருங்க. அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் போகிறேன்னு சொல்கிறாரு. பிடித்து அதை அடிச்சு கொண்ட கரடி சிங்கத்தையும் வேலை பார்த்தவன் நான். என்னை சாதாரணமாக நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆளை பார்த்து சாதாரணமாக நினைக்காத. சிலட்ட பலன் இருக்கும், விசுவாசம் இருக்கும். அது மாதிரி தான் அந்த ஆளு. நீங்கள் தாவீது மாதிரி மாறணுமா வேணாமா? மாறணுங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே மாறணும், எனக்கே துள்ளுது. அவனை மாதிரி விசுவாசம் இருக்கும். வாசிக்க. அப்ப கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவனா ஒரு ஆளா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க? அவனுக்கு வாசிக்க அந்த 29 நிந்தித்தானே. கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லிட்டு என்ன பண்றான்? அவன் அடிக்க போறான். அல்லேலூயா. அவனை அடிக்க போறான். அதுக்கான நீ அப்படி சும்மா ஆடு மேய்க்கிற மாதிரி போகக்கூடாது. ராஜா வஸ்திரத்தை தான் தரிச்சிட்டு போகணும். ராஜா வஸ்திரத்தை கொடுப்பாங்க பாருங்களா அவருக்கு. உடுத்து வித்து போட்டு ஒரு கவசத்தையும் கொடுத்து கட்டிக்கொண்டு அது அவனுக்கு பழக்கம் இல்லாதனால நடந்து பார்த்தான். அது நமக்கு வேலைக்கு ஆகாதியா. அவனுக்கு ராஜா ஆகிற துளி சிந்தனை கூட இல்லைங்க. உயர்ந்த எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. பெரியவன்ற நினைப்பே இல்லை. சிங்கத்தை அடிச்சாலும் சிங்கத்தை கீழ்ச்சாலும் அவனுக்கு என்ன இல்லை, பெருமை வரவே இல்லை. என் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினோன்னு நான் சும்மா விட மாட்டேங்கிறான். அவ்வளோ. அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? அதான் கைட்டு போட்டுட்டு போறான். 5 கல் எடுத்துக்கிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தனியாக என்ன பண்றேன்? வாசிங்க. பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்? ஆத்துல ஒரு தடி, ஒரு கூழாங்கல் எடுத்துக்கிட்டு 5 கூழாங்கல் எடுத்துக்கிட்டு பிடித்து கொண்டு வந்தான். அந்த 15 வாசிச்சு பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய அல்லேலூயா இஸ்ரவேலுடைய ராணுவத்தின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால் என்ன பண்றேன்? உங்ககிட்ட வரேன். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? நீங்க யார் பலத்துல போறீங்க? செல்லாதுங்க. ஏசப்பா பிள்ளையா இருந்தா ஏசப்பா பலத்துல தான் போகணும். போலீஸ்காரனோ இல்லை பெரிய அதிகாரியோ நம்ம மேலே ஏதோ கேஸ் கொடுத்துட்டா, ஏதோ பண்ணுறான், சர்ச்சு நடத்துகிறோம், நம்மளை பண்ண நினைக்காம பலம் எனக்கு தேவையில்லை. நான் போய் நிற்பேன். ஏன் ஆண்டவர் என் கூட இருப்பேன். நீங்கள் ஊரை கூட்டுறான், அதை கூட்டுறான், இவனை எவங்க நமக்கு தேவை? ஏசப்பாவை தவிர வல்லமையாக வைராக்கியமாக பேசுகிறேன்.
இந்த வசனத்தை சும்மாலாம் பேசல, உட்கொண்டு பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில ஏசப்பா மட்டும்தான் முக்கியம். நாமத்துல போனா அவனை அடிச்சு விழுத்துனா, அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தன் கையை, அந்த 19 வசனம் பார்த்தீங்கன்னா தன் கையை எடுத்து காவணியில வச்சு சுத்தி நெத்தி அடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, நெத்தி அடிடா அப்பா, நெத்தி அடி, சுத்தி அடி, நெத்தி அடி. ஜெபமா செல்லுங்க. அல்லேலூயா. என்ன அடி? எப்படி அடிப்பான்? இவ்வளவு ஒரு ஆளை சின்ன போய் அடிக்கிறான். வாசிக்க பார்ப்போம். அந்த கல் அவன் நெத்தியில பதிந்து அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. இந்த விசுவாசம் அவனுக்கு யாரும் எப்படி வந்துச்சு? தேவன் கொடுத்தது. ஐயா தயவு செய்து சொல்றேன், பேயை பார்த்த, பிசாசை பார்த்த, மந்திரத்தை பார்த்த, சூரியத்தை பார்த்தோம், அவனை பார்த்து இவனை பார்த்து யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை ஒரு நாளும் மறந்துடாத. அந்த பரிசுத்த ஆவியானவற்றை போய் கேள்வி உட்காந்துச்சோம். தயவு செய்து உங்க குடும்பத்துக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க எல்லாத்துக்கும் தீர்வு வந்து மனுஷனால் வருதுன்னா நீ ஆண்டவருக்குள்ள இல்லை, கர்த்தரால் மட்டுமே வரணும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்புவீங்களா? நம்பினா சர்ச்சை விசுவாசி, நம்பலனா நீ பெரிய விஷ ஊசியா மாறிட்டு இருக்க. நம்ப எதில் நம்புறீங்க? நம்புறியாமா? நம்புறீங்களா? பிசாசு ஓடும், பில்லி சூனி எல்லாம் எடுக்கப்படும், கவலையே படாதீங்க. அதுக்கு மாதிரி நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க விசுவாசத்தை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி உங்களை தூக்கி விட்டுருக்குறேன். இதுக்கப்புறம் நீங்க எவனையாவது நம்பிக்கிட்டு ஜோசியக்காரன், பில்லி சூனியம் வைக்கிறவன், இவனை நம்பிக்கிட்டு அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவன் கூடயே கூடுங்க. அறுபது அங்க நடக்குது, இங்க நடக்குது, அங்க நடக்குது, எங்க வேணாலும் போங்க, அங்கேயே போடுங்க. இங்க கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் தெய்வம். கர்த்தர் ஒருவரே தெய்வமாய். சுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? அவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆபிரகாமின் விசுவாசத்தையும் பார்த்தோம், நம்ம தாவீதோட சின்ன விசுவாசத்தை பார்த்தோம். எவ்வளவு மகத்துவமான வேலை செஞ்சார்ல. உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. விரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி. சொல்லுங்க. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துடிக்க போகுது. இந்த பாட்டு பார்ப்போம். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி மகிழ போகுது. சொல்லுங்க. 5 கல்லு கையில, சந்தோஷமா கையில் தட்டி பாருங்க. சோகத்துல வாய்க்கு தானே அந்த பாட்டு பாருங்க. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அற்புதம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி மகிழ போகுது. அச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் இருந்தானையா தோழியாண்டு சென்றபடி. அடித்தானையா தாவீது நெத்தி அடி, அதில் இருந்தானையா தோழியாண்டு சென்றபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில, விரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி. சொல்லுங்க. விரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி, விரட்டி விரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி, விரட்டி அடி, விரட்டி அடி, நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி பிடிக்க போகுது. சொல்லுங்க. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி பிடிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம். மோசஸ் ராஜசேகரன் போடுவா. மோசஸ் ராஜசேகரன் போட்டு 5 கல்லு கையில போடுவாங்க. அந்த சவுண்டத்துல உற்சாகமா பாடிக்கிட்டு இருப்போம். ஒரு அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில. தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம், தாவீதுக்குள்ள இருந்த மகிமை, ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் எனக்குள்ள வரணும்னு ஜெபம் பண்ணுவோம். எனக்குள்ள திருவுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தி உள்ள ஆராதனை நீங்க பல்ல எல்லாம் கண்கள்
வேண்டாமே, கத்தி படை சுட்டு இருக்க வேண்டாமே, சட்டியை தான் கீழே போட்டு தூக்கி விட, அது எதிரிகள் பயந்து போது பதிரிப்பட, சட்டியை தான் தூக்கி போட்டு கீழே விட, அது சதியிலே கீழே போடு எதிரிப்பட, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில, கட்டியடி கட்டியடி கட்டியடி, ஒரு கட்டியடி கட்டியடி கட்டியடி, அஞ்சு கல்லு கையில, அற்புதமா கையில, அதிசயமா நடக்க போகுது, ஜனங்கள் ஜனங்கள் ஆடி பாடி குதிக்க போகுது, சாத்தான ஓட ஓட வரட்டும், அவன் சேனையில ஒரு நீள முடிக்கணும், சாத்தான ஓட ஓட வரட்டும், அவன் சேனையில ஒரு நீள முடிக்கணும், சேனைகளின் போர் வீரனாகிக்கணும், சேனைகளின் போர் வீரனாகிக்கணும், ஜெயமெடுத்து இயேசுவுக்காய் வாழணும், ஜெயமெடுத்து இயேசுவுக்காய் வாழணும், மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லையே நீ என்று வெற்றியே, மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லையே நீ வெற்றியே, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவனில, விரட்டியடி விரட்டியடி கட்டியடி, சொல்லுங்க, விரட்டியடி விரட்டியடி கட்டியடி, அஞ்சு கல்லு கையில, அற்புதமா கையில, அதிசயமா நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி குதிக்க போகுது, சொல்லுங்க பார்ப்போம், அஞ்சு கல்லு கையில, அற்புதமா கையில, அதிசயமா நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பொருளோ கத்தியோ கவனை எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு உருட்டு கல்லு ஒரு கவனை வச்சு ஜெயிக்க முடியும்னா அது ஜெயிக்கல, அவனை கர்த்தர் தான் ஜெயிச்சான். நம்ம எல்லாருமே அவன் உண்டி கல்லு சொல்லுவான், அந்த கல்லு அதை வச்சு அவன் ஜெயிச்சாங்கிறது இல்லை, அவனோட கர்த்தர் இருந்து ஜெயிச்சான். நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா கர்த்தர் இருந்தா எல்லாத்துலயும் ஜெயம் தான். அதுதான் விசுவாசம். உங்க விசுவாசத்தை இந்த திருவிருது நாள்ல கொஞ்சம் கூட்டி கொள்ளுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க, கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. தயவு செய்து விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்காதீங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவே முடியாது. புரியுதாமா? செத்தாலும் செத்து போயிடலாம், ஆனா விசுவாசத்தை விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. இயேசு முக்கியமா? இயேசு இல்லைன்னு சொல்ல, அப்பதான் உயிரை நான் விடுவேன். இயேசு இல்லை இருக்கான்னு சொன்னா உன்னை கொண்டுடுவோம் சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு கொண்டாலும் கொள்ளு, ஆனா நான் இயேசு இல்லைன்னு சொல்லி மரணத்தை என்ன பண்ணுறேன், இயேசு இருக்கிறான்னு சொல்லிட்டு சாகுறேன், ஆனா இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு வாழ எனக்கு வேணாம். அந்த வாழ்க்கை நான் இயேசுவை மறுதலித்து, இயேசுவை துன்பப்படுத்தி, இயேசுவை கஷ்டப்படுத்தி, இயேசுவானவரை அதுபடுத்தி நான் வாழ விரும்பல. நான் இயேசுவை கஷ்டப்படுத்தாம செத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவனாய்.